இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுக்கிற அருமையான வார்த்தை என்ன என்று சொன்னால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போது இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். என்ன சம்பவம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக நடந்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக தேவதூதன் நடந்து கொண்டு போகிறார்கள். இப்பொழுது பின்பதாக பார்வோன் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இப்போ பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பார்வோனுடைய சேனை எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும் என்று பின்தொடர்ந்து வரும்போது தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்பதாக போனார். எதற்கு போனார்? இனி இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தக்கூடாது, இனி அவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது என்பதற்காக விலகி போனார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில வல்லமைகள், சில பிசாசுகள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதுனால நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா உங்களோடு போகிற தேவ பிரசன்னம் உங்களுக்கு பின்பதாக இருக்கிற வல்லமையை அழிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள்.